பட்டுக்கோட்டை வட்டாரத்தில் உள்ள அரசு அதிகாரிகளும் காவல்துறையும் சில காவல்துறை அதிகாரிகளும் முதலமைச்சருக்கு எதிராக செயல்படுறாங்க. அதாவது முதலமைச்சரை நோக்கி இந்த மக்கள் மனமாற்றம் அடைஞ்சிடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப தீவிரமாக இருக்காங்க. இது உள்ளார வந்து மிகப்பெரிய ஒரு அரசியல் இருக்குது. அதை வந்து உளவுத்துறை மூலமாக முதலமைச்சர் அவர்கள் கண்டுபிடிக்க வேண்டும். இந்த அதிகாரிகளை முதல் இடமாற்றம் செய்ய வேண்டும். இப்போ பிரச்சனை வந்து ஆண்டாண்டு காலமாக இந்த திருவிழா நடத்தி இந்த மக்கள் அங்கே தான் இருக்காங்க. அந்த தாழ்த்தப்பட்ட சமூகத்தை எங்களுடைய சகோதரர்கள் அங்கே தான் இருக்காங்க. எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ வந்து இந்த அதிகாரிகளும் ஒரே ஒரு விசிகாவை சேர்ந்த ஒரே ஒரு பையன், அந்த பையனை கையில் வச்சுக்கிட்டு இந்த வழக்கை கொடுத்து ஆளே இல்லாமல் எப்படிங்க பிசிஆர் போட முடியும்? பிசிஆர் போட்டுட்டு போய் ஆளை பிடிச்சிட்டு வர்றாரு. அவர் நேற்று தெரியும், இன்னும் பிடிச்சி முடிக்கல. இன்னும் அவருக்கே குழப்பம். இப்போ நேற்று கூப்பிட்டு சொல்கிறார், நாங்கள் 4 பேரை எடுத்துடுறோங்கிறாரு. ஆக ஒரு தெளிவில்லாத அதிகாரியை வச்சுக்கிட்டு எப்படி மாவட்ட நிர்வாகத்தை காப்பாற்ற முடியும்? மொத்தமாக காவல்துறையும் வருவாய்த்துறையும் பட்டுக்கோட்டை வட்டத்துக்குள்ள உள்ளவங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்து முத்திரையர்களுக்கு எதிராக செயல்படுறாங்க. இதை வந்து யாரும் கண்டுக்க மாட்டாங்க. முத்திரையர்கள்லாம் சாதாரணமாக நினச்சா அது மிகப்பெரிய ஒரு கலவரத்துக்கு நிறுத்துவதாகும். இதுக்கு காரணம் வந்து அதிகாரிங்க தான். மொத்தத்தில் அந்த டிஎஸ்பியையும் அந்த சேதுபாபா சத்திரம் இன்ஸ்பெக்டரையும் உடனடியாக எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்து அவங்கள வந்து காவல்துறையிலேருந்து நீக்கிறது தான் நல்லது. இல்லைன்னா மக்களுக்கு மிகப்பெரிய மோதலை ஏற்படுத்துவாங்க. இப்போ எங்கள் ஆளுங்க வந்து நிறைய பேர் அரசாங்கி உள்ள இருக்காங்க. ஒருத்தர் கூட அவங்க மேலே வந்து கேஸே போடல. எதிர்பார்ப்பு மேலே அடிச்சுக்கிட்டது கடத்தெருவில் சாதாரண பிரச்சனை. கோயில் பிரச்சனையில் அதே அதிகாரிங்க எங்களுக்கு வந்து தீர்மானம் போடுறாங்க. தீர்மானம் போட்டு யாருமே வந்து அங்கே வந்து நிகழ்ச்சி நடத்தக்கூடாதுங்கிறாங்க. எங்கள் ஆளுங்க நிகழ்ச்சியை நிறுத்திக்கிட்டாங்க. ஆனால் அவங்க வந்து அந்த தரப்பை தூண்டி விட்டு அவங்க நிகழ்ச்சி நடத்துகிறாங்க. அப்போ இந்த பக்கம் உள்ள இளைஞர்கள் வந்து கோவப்படுறாங்க. நம்மளை நடத்துறான்ட்டு அவங்க நடத்துகிறாங்கன்னு சொல்லிட்டு அவ்வளோதையும் நாங்கள் கட்டுக்குள்ளே கொண்டு வந்து வச்சுருக்கோம். இப்போ எல்லா முத்திரைய சங்கமும் இங்கே வந்துட்டாங்க. மொத்தமாக தமிழ்நாட்டில் உள்ள எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்துருக்கோம். இது நல்ல முறையில் முடிச்சு கொடுத்தா நன்மை பயக்கும். இல்லை என்றால் மிகப்பெரிய கலவரத்தை எதிர்பார்க்குறாங்கன்னு அர்த்தம் இவங்க இந்த அதிகாரிங்க. ஆக மொத்த பிரச்சனைக்கு காரணமே அந்த மக்களுக்கு எங்களுக்கு இல்லை. நாங்கள் எத்தனையோ வருஷமாக அங்கே தான் இருக்கோம், அவங்களும் அங்கே தான் இருக்காங்க. இந்த அதிகாரிகள் அங்கே வந்த பிறகு தான் இவ்வளோ பிரச்சனை வருது. அந்த பையன் பேர் நான் விசிகாவில் பேர் முருகேசன் என்ற விசிகாவை சேர்ந்த நபர் தான் வந்து இந்த கலவரத்துக்கு வச்சுருக்காரு. இந்த அதிகாரிகளுக்கு கைக்கூலியாக இருந்து செயல்படுறாரு. மொத்த அதிகாரிகளும் ஒரு சமூகத்துக்கு எதிராக செயல்படுறாங்க. ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்குங்க, இந்த பாராளுமன்ற தொகுதியில் வந்து பாராளுமன்ற உறுப்பினர் நியமிக்கக்கூடிய இடத்துல இருக்கவங்க முத்திரை மக்கள் ஒரு இடத்துல 65 விழுக்காடு 70 விழுக்காடு ஓட்டு வங்கி வச்சுக்கிட்டு அமைதியாக போகிறவங்களை வந்து ஒன்றும் தெரியாது நினச்சிட்டாங்கன்னா அது அவங்களுடைய குறைபாடு. இதுக்கான பாடத்தை கற்பிக்க நாங்கள் தயாராக இருக்கோம். நன்றி, வணக்கம்.